வணக்கம் மக்களே. முதல்ல அப்பன் பேசினாப்ல, அடுத்து புள்ள பேசினாப்ல, இப்ப பதவிக்கு ஆசைப்பட்டு பல்லிழிக்கிற பக்கி ஒன்று இதை பத்தி பேசியிருக்கு. அப்பன் பேசி தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்கள்கிட்ட புள்ளா திட்டுவாங்கனாப்ல. அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். கிண்ணறரை கூப்பிடுவார், கிம்புருடரை கூப்பிடுவார், தேவர்களை கூப்பிடுவார். 38 கோடி தேவர்களை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். புள்ள பேசி இந்தியா புல்லா இருக்கிற இந்துக்கள்கிட்ட எல்லாம் திட்டுவாங்கனாப்ல. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். இப்ப இந்த பக்கி ஏன்ட திட்டுவாங்கறதுக்காக வந்திருக்கு. மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். சிவாய நம ஓம், சிவாய வசிவோம், சிவ 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 ஓம். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வஜமான்ய ஸ்வாகா. நான் சொன்னது எனக்கும் புரியாது, உனக்கும் புரியாது. உனக்கு புரியலனா நீ அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க பக்கி. அதை விட்டுப்புட்டு கொச்சப்படுத்திருக்கு. உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது? ஒருவேளை தமிழகத்தோட அப்பா உனக்கு கொடுத்தாரோ? ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. சரி, இதுதான் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பேசிட்டு திரியற நீயே. அப்ப தமிழ்நாட்டில் இருக்க ஜமாத்துல எல்லாம் பாங்க ஓதுறாங்களே, அது உனக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்க தேவாலயத்துல புள்ளா அல்லேலோயா அல்லேலோயான்னு ஓதுறாங்களே, அது உனக்கு புரிஞ்சிருச்சா? இந்த திராவிட கும்பல் இருக்கவனும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கவனும் எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க? பெரும்பான்மையிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி சிறுபான்மையிட்ட கொடுத்துப்புட்டு சிறுபான்மை போடுற பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிச்சையில வாழ்ற ஆட்சி நமக்கு தேவையான்னு நாம முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணணும். மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி திராவிட கும்பலை விரட்டி அடிச்சிருவோம்.